அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆண்டவராக இயேசு மகிமைப்படுவராக. நாம் கண்களை மூடி இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ராஜாதி ராஜாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. வார்த்தையின்படி எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல 26ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலங்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு ஓய்விட்டது. இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும், ஆண்டவராக இயேசு ஒரு ஜெப ஆலயத்திலே அவர் அதிகாரமுடையவராய் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அந்த வசனம் சொல்லுது 23 சொல்லு பாருங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். ஆமா, இப்ப பரிசுத்த ஆவி இருக்கு, என்ன இருக்குங்க? அசுத்த ஆவி இருக்கு இந்த பூமியில. ஆமா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவர் அண்டசராசு உண்டாக்கின ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அப்ப அசுத்த ஆவிகளும் என்ன பண்ணுதுங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது என்ன பண்ணுது? இருளுக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, அநியாயத்துக்கு நேராக, அக்கிரமத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதா இந்த அசுத்தாவி. அசுத்தாவி ஒரு மனுஷன் தான், அவன் என்ன செய்ய அவனுக்கு என்ன பண்ணாதுங்க? அது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த குடும்பத்தார், அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. எப்படியாவது உனக்கு எப்படியாவது சுகமாகுன்னு சொல்லி காணப்பட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்க, இயேசு அவர் என்ன பண்ணாரு? ராஜாதி ராஜாவாக வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி இயேசு என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வசனம் சொல்ல வார்த்தையின்படியாக என்ன பண்ண, அவர் மிகுந்த சத்தமிட்டு அவன் என்ன பண்ண விட்டு என்ன பண்ணு போய்விட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு 25:5 சொல்லுது பாருங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார். அதட்டணுமா? எதிர்க்கணுமா? நிச்சயமா செய்யணும். ஆமா, ஒரு எதிரி, ஒரு பிசாசு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் அப்பள உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். அப்ப அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த பாவம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவான்? நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நாள் தூண்ட பார்ப்போம். நம்ம இடம் கொடுக்கூடாது. ஆமா, அதுக்கு என்ன பண்ணும்? எதிர்த்து நிக்கணும். அது அதட்டு என்ன பண்ணும்? ஆமா, எனக்கு என்ன பண்ண, நான் எனக்குள்ள இயேசு இருக்கிறேன், நான் ஏசப்பா என்னை படைச்சிருக்கிறேன், ஏசப்பா எனக்குள்ள வாழ்றான், நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணுது? அதுக்கு பலனை பெறுது. இந்த அசுத்தாய் வந்து நரகத்துக்கு நேராக ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு நமக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப நம்ம சில காரியம் என்ன பண்ணணும்? அதட்டி தான் என்ன பண்ணணும்? ஆமா, பேசணும், கடிந்து கொண்டு பேசணும், எதிர்த்து நிக்கணும். ஆமா, நல்ல காரியத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஆமா வரவேற்கணும். ஆனா தேவனுக்கு பிடிக்காத அந்த அசுத்த ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இடமே கொடுக்கக்கூடாது. ஆமா, அசுத்த ஆவியனுக்கு என்ன பண்ணது? ஆமா, இங்க இடமே இருக்கக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறா. இயேசு வரும் பொழுது என்ன பண்ணுது? இருள் வெளியேறுகிறது. அந்த மனிதனை விட்டு என்ன பண்ணுது? இருள் என்ன பண்ண, ஆவி என்ன பண்ண, அவனை விட்டு வெளியேறி போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில கூட உன் வாழ்க்கையில எந்தெந்த இருள், எந்தெந்த அசுத்தாவின் கிரிகள் போராட்டம் உன் வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் இந்த புதிய நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிறார், அவர் உலாவுகிறார். அவருக்கு இடம் கொடுங்க. இயேசுவே என்னை வந்து என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியன்னு என்னை நிரப்புங்க சப்பா, என் பிள்ளையை நிரப்புங்க ஆண்டவர், எனக்குள்ள அசைவாடுங்க, என் குடும்பத்துல அசைவாடுங்க, எனக்குள்ள வாங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க. அது எந்த அசுத்த ஆவி இருந்தாலும், எந்த விதமான சத்துருவின் போராட்டம் இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இயேசு அதை அதட்டி என்ன பண்ணுவாருங்க? அதை பேச விடாம வெளியே அனுப்புவார். சோத்திரம். சில அசுத்தம் என்ன பண்ணும்? ஆமா, நான் அங்கே போனேன், எனக்கு அது வேணும், ஆமா எனக்கு என்ன பண்ணும், சிக்கனை கொண்டு வா, மட்டனை கொண்டு வா, அது வேற என்ன பண்ணும்? எதாவது கேட்கும். ஆமா, நீ என்ன கொடுக்கணும்? கேட்ட கூட இயேசுவின் ரத்தத்தை உனக்கு தரேன் அப்படின்னு, இயேசுவின் ரத்தத்தை உனக்கு நான் தர்றேன் அப்படி சொன்னா பண்ண அது என்ன பண்ண? இயேசுவின் நாமத்துல நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிசாசு என்ன பண்ண? நிச்சயமா
அதை விட்டு வெளியே போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு பிள்ளை அப்படித்தான் என்ன பண்ணுதான், ஒரு மந்திரவாதிட்டு என்ன பண்ணான், என்னமோ அந்த பிசாசு ஓட்டி ஓட்டி பார்த்தா ஓட்ட முடியல. அந்த சின்ன பிள்ளை போய் காதலை சொல்லிட்டு போனா அந்த பிசாசு பொத்து வைக்கணும்னு பெரிச்சான். அப்ப என்ன ஆகுறான், என்னடா எப்படா மந்திரவாதி கேட்டாப்புதான், ஒண்ணும் இல்ல, இயேசு நாமத்தினால வெளியே போ அப்படின்னு சொன்னேன், அந்த பேய் ஒளி போயிடுச்சு அப்படின்னு. அந்த மந்திர ஆட்சி என்னடா நம்ம விரட்டல, ஆனா அந்த சின்ன பிள்ளை இயேசு நாம சொல்லும் பொழுது அந்த பேய் வெளியே போயிடுச்சே, அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இந்த இயேசுதான் உண்மையான கடவுள், அவர் தான் நம்ம படைச்சவரு. அப்ப அந்த அசுத்தாவி அவருக்கு தான் கீழ்ப்படியும். அப்ப அந்த இயேசுவை நம்ம பிடிக்கணும். அந்த மந்திரவாதி இயேசு ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரியைகள் செய்யும்படி எதாவது கொடுத்து நீங்க பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு இருக்கிறார். ஆனவங்க நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட நசரனாக இயேசு இந்த பிள்ளையோட வாழ்க்கை எந்தெந்த அசுத்த கிரிகள் பிள்ளைராதபடிக்கு எல்லாவற்றையும் அதட்டி வெளியேறுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் அசுத்தாவின் ஒருவேளை சத்தத்தை தேவையில்லாத என் காதுல கெட்ட வார்த்தை வருது, என் வாயில தேவையில்லாத என் காதுல கேட்குது சொல்றது அப்படியே வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த இயேசுவின் நாமத்தினாலே அப்படி தேவையில்லாத சத்தத்தை கொண்டு வருக பொல்லாத ஆவி விரட்டி வெளியேறி போக முடியும் உன்னை கட்டளை இடுகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராங்க. நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.